Taste the Daily. சிவகங்கையில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த ஜூலை 30ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது காவலர்களால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக சார்பில் விரைவில் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதையடுத்து சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் தலைமையில் அதிமுகவினர் அஜித்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது தாய் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமாரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கான வரைவு காசோலையை வழங்கினார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கொத்தூரைச் சேர்ந்த முகிலன் என்பவர் அரசு உதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் விடுதியில் உள்ள கிணற்றில் இருந்து மாணவரின் உடல் மீட்கப்பட்டதை அடுத்து மாணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பெற்றோர் மற்றும் அதிமுக பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாணவனின் பெற்றோரை அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.